அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ்வுடைய அந்தஸ்திற்கு இந்த சுபஹான மௌலிது கொண்டு போயிருப்பதை பார்க்கிறோம். முதலாவது பைத், சுபஹான மௌலிதின் முதலாவது பைத்தை நீங்கள் எடுத்து பாருங்கள். முதலாவது பைத்திலே பாட்டு படிப்பார்கள் நமது சமூகம். அல்லாஹ்வுடைய தூதரை புகழ்ந்து என்ன பாட்டு படிப்பார்கள்? நபியே, உங்கள் மீது அல்லாஹ்வுடைய சலாம் உண்டாகட்டும், சாந்தி உண்டாகட்டும் என்று படித்து வருகிற முதலாவது பைத்திலே நீங்கள் பாருங்கள். அன்த கஃபாருல் ஹதாயா வஸ்ஸுனூபில் மூபிகாத். அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்கள் தான் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பவர். நபியே, நீங்கள் தான் எங்களுடைய பெரும் பாவங்களை மன்னிப்பவர். சுபஹான மௌலிதின் 12வது பக்கம் இணை வைப்பான வரி. உங்களை நிரந்தர நரகத்தில் தள்ளுகிற வரி. யார் அல்லாஹுக்கு இணை வைத்து விட்டாரோ அவர் நிரந்தர நரகம். அல்லாஹ்வுடைய குர்ஆன் சொல்கிறது, அவருக்கு சுவனத்தை ஹராமாக்கி விட்டோம். நபியே, நீங்கள் தான் பாவங்களை மன்னிப்பவர், எங்களுடைய பெரும் பாவங்களை மன்னிப்பவர். இந்த அதிகாரத்தை நபிகளாருக்கு அல்லாஹ் எப்பொழுது கொடுத்தார்? எங்கே ஆதாரம்? அல்லாஹ்வுடைய தூதரால் எங்களுடைய பாவங்களை மன்னிக்க முடியுமா? அல்லாஹ்வுடைய தூதரே பாவம் மன்னிப்பு தேடினார்கள் அல்லாஹ்விடத்தில். ஒரு நாளைக்கு 70 தடவை, இன்னொரு அறிவிப்பில் 100 தடவை. எந்த நபியை பாவங்களை மன்னிப்பீர்கள் என்று சொல்லப்படுகிறதோ அந்த நபி பாவ மன்னிப்பு தேடியதை அல்லாஹ்விடத்தில் கணியத்துக்குரிய சகோதரர்களே. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதரை நாங்கள் சொல்லுகிறோம், நபியே எங்கள் பாவங்களை மன்னிப்பவர். எவ்வளவு பெரிய இணை வைப்பு என்று நமது சமூகம் பாடிக்கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, அந்த சத்தாருல் மசாவி. நபியே, நீங்கள் தான் எங்களுடைய பாவங்களை மறைப்பவர், திரையிட்டு பாதுகாப்பவர். கஃபிரு அன்னி துனூபி, எங்களுடைய பாவங்களை நபிகளாரை நீங்கள் அகற்றி விடுங்கள். வஅஃபுலி அன் ஸய்யிஆத்தி, எங்களுடைய பாவங்களை நீங்கள் அலட்சியம் செய்து விடுங்கள் யா ரசூலல்லாஹ். சுபஹான மௌலிதின் 15வது பக்கம். நபியே, நீங்கள் எங்களுடைய பாவத்தை நீங்கள் மறைத்திடுங்கள், அல்லாஹ்வுக்கு தெரியக்கூடாது. மறைத்து பாதுகாருங்கள், அல்லாஹ்வுக்கு எங்களுடைய பாவங்கள் போய் சேரக்கூடாது. நபியை நீங்கள் திரையிட்டு பாதுகாருங்கள், எங்களுடைய பாவங்களை எங்களை விட்டு அகற்றிடுங்கள், எங்களை நீங்கள் அலட்சியம் செய்துங்கள் எங்களுடைய பாவத்தை. நபிகளாருக்கு இந்த அதிகாரம் உண்டா? யாராலும் யாருடைய பாவத்தையும் அல்லாஹ்வுடைய பார்வையை விட்டு மறைக்க முடியுமா? நபிகளாரே சொல்கிறார்கள், அல்லாஹ்வை நீங்கள் பார்க்காவிட்டாலும் அல்லாஹ் உங்களை பார்க்கிறான் என்று வணங்குங்கள். அல்லாஹ்வுடைய பார்வையை விட்டு யாரும் தப்ப முடியாது, எந்த நபியும் தப்ப முடியாது. அப்படிப்பட்ட அல்லாஹ்வுடைய பார்வையில் இருந்து உங்களுடைய பாவத்தை நபியே நீங்கள் மறையுங்கள் என்றால் இதைவிட இணை வைப்பு என்ன இருக்கிறது கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே? இதை இணை வைப்பு என்று சொல்லாமல் என்ன சொல்ல முடியும்? நமது சமூகத்திற்கு இது தெளிவாக எடுத்து சொல்லப்பட வேண்டும். காரணம், அவர்கள் இதை நேசம் என்று சொல்லி ஓதிக்கொண்டிருக்கிறார்கள், அறியாமையில் ஓதுகிறார்கள். அவர்களுடைய கைகளுக்கு நாங்கள் இந்த சுபஹான மௌலிதினுடைய உண்மையான வடிவத்தை கொண்டு போய் சேர்க்க வேண்டும். இந்த பயான் நிகழ்ச்சியினுடைய உரைகளை அவர்களுடைய கைக்கு கொண்டு ஒப்புவிக்க வேண்டும். அந்த அளவுக்கு இணை வைப்பில் நமது சமூகம் மூடி இருக்கிறது.